Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம tutorial class videos பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்க எல்லாரும் ஒரு சாரி சொல்லணும். ரொம்ப நாளா 2 வீக்ஸா வந்து வீடியோஸ் அப்லோட் பண்றேன் இந்த tutorial videos. கொஞ்சம் bridal work orders இருந்தது, பொங்கல் orders இருந்தது, இதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் இப்பதான் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. And இனிமேல் கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். அதுக்குள்ள வந்து நிறைய பேர் பயந்துட்டீங்க, என்னாச்சு வீடியோஸ் போட மாட்டாங்களோ அவ்வளவுதானா tutorials அப்படின்ட்டு. இன்னும் ஒரு சிலர் உங்களுக்கு ஹெல்த்துக்கு எதுவும் ப்ராப்ளமா நல்லா இருக்கீங்களான்னு கால் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் உங்களோட லவ் அண்ட் கேருக்கு. அண்ட் கண்டிப்பா இந்த வீடியோஸ் டுட்டோரியல் வீடியோஸ் ஃபுல்லா ஃபினிஷ் பண்ற வரைக்கும் ஸ்டாப் பண்ண மாட்டோம். கொஞ்சம் பிரேக் இருக்கலாம், ஏன்னா நம்ம ஒர்க் ஷெட்யூல் அந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஒரு நேரம் பிஸியா இருப்போம், ஒரு நேரம் ஃப்ரீயா இருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பா அந்த டுட்டோரியல்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் முடிப்போம் நாங்க. ஏன்னா விட போறது கிடையாது, ஃபுல்லா முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். எப்பவுமே கிளாஸஸ் அப்படிதான் இருக்கும். நான் வந்து எந்த கிளாஸுமே வந்து தனியா சும்மா பேசிக் தனியா அட்வான்ஸ் தனியா அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டிச்சஸ் மட்டும் இது மட்டும் அது மட்டும் தான் பண்ண மாட்டோம். சொல்லிக் கொடுத்தா ஃபுல்லா சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அதை தான் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து சுகர் பீட்ஸ்ல வந்து நான் இப்போ ஆன்டிக் கலர் எடுத்திருக்கேன். இதை எப்படி ஆரி நீடில் யூஸ் பண்ணி அட்டாச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல, அதுக்கப்புறம் ஒரு ஷேப்ல, அது போக அடுத்து வந்து கர்தானா பீட்ஸும் அட்டாச் பண்ணணும். அதுவும் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சுகர் பீட்ஸ். இதை அட்டாச் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் த்ரெட் வந்து நார்மல் த்ரெட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்விங் த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஜென்ரலாக இந்த கோல்டன் கலர், இது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, தேன் கலர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு லைட் கோல்ட் கலர்னு எடுத்துக்கணும். இது வந்து எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் சூட் ஆகும். அதாவது கோல்டன் கலர் மெட்டீரியல்ஸ்க்குனாலும் சரி, ஆன்டிக் மெட்டீரியல்ஸ்க்குனாலும் சரி, எல்லா மெட்டீரியல்ஸ்க்கும் இது சூட் ஆகும். ஆனால் வந்து ஒரு சில நேரம் நமக்கு வந்து த்ரெட் வந்து கொஞ்சம் ஆப்வியஸாக வெளியில தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னா இந்த கலர் வந்து கிளாத்தோட கலருக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. பட் அதிகமாக வந்து இந்த கலர் தான் யூஸ் பண்ணுவோம், கோல்டன் கலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த த்ரெட்டும் நீடில் வந்து நம்பர் 23 எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து 14 வந்து அவ்வளவா சுகர் பீட்ஸ்ல போகாது, ஒரு சிலது போகும் ஒரு சிலது போகாது. அதனால 23னா ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னால 23 எடுத்திருக்கேன். வேற என்ன சொல்லணும்? ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ஸோ நீடில் எப்பயும் போல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரெயிட் லைன்ல நீடில் உள்ள விட்டு த்ரெட் வெளியே எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து த்ரெட், இந்த ஸ்விங் த்ரெட் வந்து நம்ம ஜரி மாதிரி கிடையாது. இது வந்து அதை விட தின்னா இருக்கும். அண்ட் இதோட டெக்ஸ்டர் மாறும். ஸோ ஒரு த்ரெட்டும் ஒரு மாதிரி இருக்கும். அதாவது ஜரி ஒரு மாதிரி இருக்கும், ஸ்விங் த்ரெட் ஒரு மாதிரி இருக்கும், சில்க் த்ரெட் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஒன்னொன்னுக்கும் வந்து நீங்க ப்ராக்டிஸ் கொஞ்சம் பண்ணணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பண்றீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுகர் பீட்ஸ் எடுக்காம வெறும் இந்த த்ரெட்டை மட்டும் வச்சு ஒரு 2 தடவை செயின் ஸ்டிச் மட்டும் போட்டு பாருங்க. இந்த த்ரெட் வந்து நம்ம செயின் ஸ்டிச்சா யூஸ் பண்ண போறது இல்லை தான். ஆனா வந்து ஒரு தடவை சும்மா வெறும் த்ரெட்டை வச்சு செயின் ஸ்டிச் மாதிரி ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லூப் எடுத்தாச்சு. பீட் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பீடோட ஹோல்ல நீடில் வச்சுட்டு இந்த மிடில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதை வச்சு இப்படி மேலே ஏற்றி விடுங்க. இப்படி ஏற்றி விட்டீங்கன்னா நீடில் வந்து பீட் லோட் ஆகிடும். ஸோ இது மாதிரி ஹோல்ட் பண்ணிட்டு இந்த நீட்லையும் த்ரெட்டையும் இப்படி ஒரே லெவலில் பிடிச்சிக்கணும், ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். அப்புறம் இந்த பீடை உள்ளே தள்ளி விட்டீங்க அப்படின்னா இது இந்த த்ரெட்டோட எண்டு வரைக்கும் போயிடும். அதுக்கப்புறமா மறுபடியும் த்ரெட்டை வந்து கீழே இழுங்க, நீடில் மறுபடியும் இந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இங்கே வச்சு ஒரு ஸ்டிச். ஸோ ஃபர்ஸ்ட் பீட் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த பீட் எடுக்கணும். அதே மாதிரி மிடில் நீடில் வச்சுட்டு இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஹோல்ட் பண்ணிவிட்டு இதை உள்ளே தள்ளுங்க. கீழே த்ரெட்டை டைட்டாக பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து இது நேராக நிற்கும். இது கீழே லூஸாக விட்டிங்கன்னா இது நிற்காது நேராக. ஸோ நேராக வச்சுட்டு எண்டில் ஒரு ஸ்டிச். ஸோ இது மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பீடாக வச்சு அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லா வருது அப்படின்னா வந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பீட் எடுத்துக்கோங்க. சாதாரணமாக சுகர் பீட்ஸ் வந்து ஒரு ஸ்டிச்சுக்கு 2 பீடு போடலாம், அதுக்கு மேலே போடக்கூடாது. 1 2 ஒரே நேரத்தில் 2 பீடு எடுத்திருக்கோம். 2ஐயும் சேர்த்து 2 வரைக்கும் கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச். அந்த ஸ்டிச் பண்ணும்போது வந்து நீங்கள் ரொம்ப டைட் பண்ணியும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதாவது இந்த பீடை ஒட்டி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ரொம்ப ஏற்றி போட்டிங்க அப்படின்னா துணி சுருங்குற மாதிரி வரும். நிறைய பேருக்கு அந்த ப்ராப்ளம் வரும். பீட் லைன் போடும்போது நல்லா இருக்கு, ஃப்ரேம் வந்து கட்டினதுக்கப்புறம் பீட்ஸ் தூக்கி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அது எதனால நான் வந்து ரொம்ப டைட் பண்ணி போடுறது, அப்படி இல்லைன்னா ஜாஸ்தி பீட்ஸ் இருக்கிறது. ஸோ 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. பீடு வந்து 2 தான் எடுக்கணும் ஒரு ஸ்டிச்சுக்கு. அண்ட் அந்த ஸ்டிச் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக அந்த பீட் முடிகிற இடம், இந்த இடத்துல அது எங்கே முடியுதோ அந்த இடத்துல நீங்கள் டைட் பண்ணுங்கிறதுக்காக உள்ள தள்ளி அப்படி தள்ளிலாம் போட்டிங்கன்னா நெளிவாக வரும். ஸோ இந்த மாதிரி எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு ஸ்டிச். இதே மாதிரி 2 பீடாக வச்சு அட்டாச் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு எனக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி 2 பீடாக எடுத்து அட்டாச் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம்னா ஒரே நேரத்தில் நிறைய பீட்ஸ் எடுத்துக்கலாம். என்னோட நீடில், அதாவது இந்த டியூலிப் நீடில் வந்து ஒரு 5 to 6 பீட்ஸ் வரைக்கும் ஒரு நேரத்தில் என்னால் எடுக்க முடியும். 7 பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான். 7 பீட்ஸ் ஒரு 8 கூட எடுக்கலாம். எனக்கு இந்த பீட் வந்து ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்னா 8 பீட்ஸ் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி மொத்தமாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. அண்ட்
உள்ள வைக்கும்போது அந்த நீடில் த்ரெட்டுக்குள்ளே போடும்போது ரெண்டு ரெண்டாக சேர்த்து விடுங்க. மிச்ச பீட்ஸை வந்து இதை விரல் வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரிங் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, இதை வச்சு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக இருக்கும். ஸோ எந்த ஃபிங்கர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் மிடில் ஃபிங்கர் மட்டும் யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி மொத்தமாக எடுக்கும்போது அந்த ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பீடாக அட்டாச் பண்ணி கொண்டு போகலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து சுகர் பீட்ஸ் அட்டாச் பண்ணணும். இதே மெத்தட் தான் எந்த பீடுனாலும், சுகர் பீட்னாலும் சரி, கர்தானா பீட்னாலும் சரி, சல்லி டியூப்ஸ், எல்லா டைப் ஆஃப் பீட்ஸுக்கும் இதே மெத்தடில் தான் நீங்கள் அரேஞ்ச் பண்ணணும். அண்ட் பீடோட கவுண்ட் மட்டும் மாறும். இப்போ நம்ம இந்த சுகர் பீடுக்கு வந்து இது சுகர் பீடு கொஞ்சம் சின்ன சைஸ் வேறு, அதனால நான் ரெண்டு பீடாக போடலாம் ஒரு ஸ்டிச்சுக்கு. இதே இது கர்தானா எடுத்தீங்க அப்படின்னா, பெரிய கர்தானா எடுத்தீங்கன்னா ஒரு பீடாக போடுங்க. சின்ன கர்தானா எடுத்தீங்கன்னா ரெண்டு சேர்த்து போடலாம். ஓகேவா? அது மாதிரி ரவுண்ட் பீட்ஸுமே கண்டிப்பாக சிங்கிள் பீட்ஸ் தான். ரவுண்ட் பீட்ஸ், கிறிஸ்டல் பீட்ஸ் இதெல்லாமே வந்து சிங்கிள் பீட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சுகர் பீட்ஸ் வந்து ரெண்டாக போடலாம். கர்தானா பிக் சைஸ் ஒன்றா போடணும். கர்தானா ஸ்மால் சைஸ் ரெண்டாக போடலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஷேப்பில் எப்படி இந்த சுகர் பீட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது காட்டுறேன். ஸ்ட்ரைட் லைன் போடுறது கடகடன் போட்டு போயிருவீங்க. இதே மாதிரி கர்வ் லைன்ஸ்லேயே நீங்கள் லைன்ஸ் ஃபார்ம் பண்ணி, அதாவது அந்த லைன்ஸ் கரெக்டாக வரைஞ்சி அந்த லைனை ஃபாலோ பண்ணி போட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஷேப்ஸில் பண்ணும்போது திலகம் ஷேப், இப்போ நீங்கள் திலகம் ஷேப் பண்ணணும்னா மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகலாம். பட் நம்ம இப்போ ஷார்ப்னஸ் பழகணும் அப்படிங்கிறனால நான் கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த மிடிலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணி இங்கே வரைக்கும் சுகர் பீட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ கரெக்டாக இந்த டர்னிங், இந்த ஷார்ப்னஸ் வருது இல்லையா? ஸோ இங்கே பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா, இந்த எண்டு வரைக்கும் வர மாதிரி ஒரு பீட் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. முடிச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணுறதுனா இந்த மாதிரி நீடில் உள்ள தள்ளி விட்டு இந்த மாதிரி டைட் பண்ணிவிட்டு சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதாவது இந்த பீடோட சைடில் இந்த பக்கத்தில் ஒரு ஸ்டிச் போட்டு இதுவும் டைட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நம்ம ஸ்டிச்சோட டைரக்ஷன் எப்படி இருந்துச்சு ஃபஸ்ட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லூப் வந்து இந்த பக்கம் நீட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள். இப்போ இதுதான் லாஸ்ட் ஸ்டிச் இல்லையா? இப்போ இந்த லூப் எந்த பக்கம் ஃபேஸ் ஆயிருக்கு, இந்த பக்கம் ஃபேஸ் ஆயிருக்கு. இதவே வந்து நான் இப்படியே இங்கேருந்தே சுகர் பீட் திருப்பினேன் அப்படின்னா அந்த இடத்துல செட் ஆகாது. ஸோ அதனால் இந்த சைடில், இந்த பீடோட சைடில் இந்த இடத்துல ஒரு குட்டி ஸ்டிச்சு, அதாவது நம்ம ஷார்ப்னஸ் பண்ணும்போது சரியில் பண்ணும்போது லாக்கிங் ஸ்டிச் போட சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இங்கே ஒரு குட்டி லாக்கு வெறும் ஸ்டிச்சாக ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. இப்படி போட்டிங்க அப்படின்னா இந்த சரி வந்து இந்த த்ரெட் வந்து இந்த பக்கம் டர்ன் ஆயிருக்கு. ஸோ அது மாதிரி செயின் ஸ்டிச்சோட டைரக்ஷனை ஃபஸ்ட்டு மாற்றிக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்டிச்சஸ் கொண்டு வரணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக அமையும். அந்த ஒரு அக்கண்ணா ஷேப்பில் 3 பீடு இந்த மாதிரி இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ஸோ இப்படி தான் வந்து ஷார்ப்னஸ் கொண்டு வரணும். எல்லா ஷேப்ஸ்லையுமே இந்த மாதிரி தான் ஷார்ப்னஸ் வரும். ஸோ திலகம் முடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஷேப்பில் பண்ணி முடிச்சிட்டோம். திலகம் ஷேப்பில் சுகர் பீட் வச்சு போட்டு முடிச்சாச்சு. அடுத்து வந்து கர்தானா பீட்ஸையும் அதே மாதிரி எப்படி திலகம் ஷேப்பில் போடலான்றது ஒரு தடவை போட்டு காட்டிடுறேன். கர்தானா பீட்ஸ்னா என்னன்னா வந்து கட் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஹாஃப் டியூப்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி டியூப் ஷேப்பில் இருக்கும், பட் சின்னதாக இருக்கும். அண்ட் ஷைனிங் நல்லா கூடுதலாக இருக்கும், கிளாஸியாக இருக்கும், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். இதுலையுமே நிறைய ஷேட்ஸ் வருது, மெட்டாலிக் ஷேட்ஸ் இருக்குது, எல்லா ஷேட்ஸும் இருக்குது. பட் இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கோல்டு கர்தானா நார்மல் சைஸ். இது சின்ன சைஸ், இதில் வந்து சின்ன சைஸ் கூட இருக்குது. அது இன்னும் க்யூட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப ஷைனிங்காக இருக்கும். பட் இப்போதைக்கு உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக நான் சின்ன பெருசில் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எப்பயும் போல இந்த ஒரு சைடு முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் டர்னிங் காட்டுறேன். ஸோ இதுலேயும் கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் கிட்டக்கு வந்துட்டோம். ஸோ லாஸ்ட்டாக ஒரே ஒரு பீட் வச்சுட்டு சைடில் ஒரு ஸ்டிச். இன்னொன்று, உங்களுக்கு இந்த கர்தானா பீட்ஸ் வந்து கொஞ்சம் திரும்புற மாதிரி இருக்குது அப்படின்னாலும் என்ன பண்ணலாம்னா, எக்ஸ்ட்ராவாக அந்த பக்கமும் ஒரு ஸ்டிச் போடலாம். எங்கிட்டனா இப்போ இங்கே போட்டிருக்கோம் இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இங்கேயே ஒரு குட்டி லாக் போட்டு இந்த கர்தானா திரும்பாமல் பார்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு லாக் ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா வந்து இந்த மூவ் ஆகாது இந்த பீடு. மறுபடியும் சைடில் இந்த பக்கம் இப்போது சைடில் ஒரு ஸ்டிச் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சோட டைரக்ஷன் மாற்றியாச்சு. இப்போ எப்பயும் போல் கர்தானா பீட்ஸ் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கர்தானா வந்து ஒரு பீட் போடுங்க, ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு பீட் போதும். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த லாக்குன்னு ஒன்று சைடில் போட சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கணும். பெருசாக போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கேப் வந்துடும். கேப் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த லாக் வந்து சின்னதாக இருக்கணும். ஜஸ்ட் ஒரு ரொம்ப நெருக்கமான ஒரு ஸ்டிச் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பீடாக வச்சு அட்டாச் பண்ணி கொண்டு வந்துடலாம். அண்ட் இன்னும் சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா, இந்த மாதிரி ஒரு பீடாக வைக்கும்போது கேப் விழுகுது ஒரு பீடுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நீங்கள் பீடை வந்து கரெக்டாக செட் பண்ணி கொண்டு போகணும். இந்த மாதிரி நல்லா எண்டு வரைக்கும் அதை கொண்டு போயிட்டு அது முடிகிற இடத்துல ஸ்டிச் போடணும். கொஞ்சம் தள்ளி ஸ்டிச் போட்டிங்கன்னா கேப் தெரியும். ஸோ கரெக்டாக அந்த பீட் முடிகிற இடத்துல ஸ்டிச் போடுங்க, அந்த கேப் வந்து தெரியாது நமக்கு. ஓகே,
இப்போ சிங்கிளாக ஒரு பீட் மட்டும் வச்சு டாட் வைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் 2 டைப் ஆஃப் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து பேர்ல் பீட்ஸ், ரவுண்ட் பீட்ஸ்லேயே வந்து பேர்ல் ஷேடு. இது வந்து ரைஸ் பீட்ஸ். ரைஸ் பீட்ஸ்னால் வந்து 2 பக்கமும் ஷார்ப்பாக இருக்கும். கோதுமை பாசின்னு சொல்லுவாங்க, ரைஸ் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரைஸ் பீட்ஸ். இது ரெண்டையும் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரைஸ் பீட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது சிங்கிள் பீடாக வைக்கிறது அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, ஒரு பீட் எடுத்துக்கோங்க. இதை வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு நாட்டு, அவ்வளோதான். ஸோ இந்த நாட் வந்து உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் ஆகலை, எனக்கு பெரிய பெரிய நாட்டாக வருது, இந்த லூப் வெளியே தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த த்ரெட் தெரியுது இல்லையா? ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ப்ளவுஸில் பண்ணும்போது ஆப்வியஸாக தெரியுது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ப்ளவுஸ் கலர்லேயே நீங்கள் த்ரெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப அவ்வளோ தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பீட் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சுகர் பீடும் அட்டாச் பண்ணணும்னா சுகர் பீடு ஒன்று, ரைஸ் பீடு ஒன்று, ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரே ஸ்டிச்சாக போட்டு முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு டாட் வைக்கிறதுக்கு எப்படி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி ரவுண்ட் பீட்ஸ்லேயும் அதே தான். ஒரு ரவுண்ட் பீட் இது மட்டும் வைக்கிறதுனா இந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு சுகர் பீடும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னா சுகர் பீடையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. லைக் எது கீழே வரணுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த பக்கம் சுகர் பீட் வரணும், இந்த பக்கம் ரவுண்ட் பீட் வரணும். அப்போ நான் வந்து த்ரெட்டிங் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட் தான் எடுக்கணும். ஃபஸ்ட்டு சுகர் பீட், அப்புறம் ரவுண்ட் பீட் வச்சுக்கலாம். ரவுண்ட் பீட் முன்னாடி போயிடும், சுகர் பீட் பின்னாடி வந்துடும். ஸோ இப்போ வந்து நம்ம பீட்ஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத ஃபுல்லாக பார்த்துட்டோம். அடுத்து வந்து பீட்ஸில் என்னென்ன வெரைட்டி இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பீட்ஸில் என்னென்ன வெரைட்டி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சுகர் பீட்ஸ். சுகர் பீட்ஸில் நம்ம யூஸ் பண்ண கலர் வந்து ஆன்டிக் கலர், அதாவது மெஹந்தி கலர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆன்டிக் கலர்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பிளாக் கலர் தான் கோல்டு. அது வந்து நல்லாயிருக்கும். இப்போ நிறைய ஜரிக்கு யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும், கோல்டு மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஆன்டிக் கலரு, மெட்டாலிக் ஷேடு. இதிலே வந்து கோல்டும் இருக்குது, நார்மலான மெட்டாலிக் கோல்டும் இருக்குது. அது போக மெட்டாலிக் சில்வர் இருக்குது, மெட்டாலிக் காப்பரும் இருக்குது. இது வந்து மெட்டாலிக் ஷேட்ஸ். மெட்டாலிக் ஷேட்ஸில் மேக்ஸிமம் இந்த 4 கலர்ஸ் வரும், அதாவது சில்வர், கோல்டு, காப்பரு, ஆன்டிக், இந்த 4 கலர்ஸ் இருக்கும். இது போக இன்னொரு வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டேஸில் இது வருது. இது வந்து ஒப்பேக்குன்னு சொல்லுவாங்க, அதாவது கலரில் இருக்கும். சுகர் பீட்ஸ்லேயே கலர்ஸ். இது வந்து ஒப்பேக். இது வந்து கொஞ்சம் மேட் ஃபினிஷாக இருக்கும். இந்த ரெட் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஷைனியாக இருக்கும், இந்த பிங்க். ஸோ ஒரு கலர்ஸில் வந்து இந்த மாதிரி ஷைனி கலர்ஸ் வரும், ஒரு சில இதில் இந்த மேட் மட்டும் தான் வரும். ஸோ இது வந்து ரெண்டுமே வந்து மேட் ஃபினிஷ் தான், ஆனால் இது கொஞ்சம் ஷைனியாக இருக்கும், இது மேட் இதாக இருக்கும், மேட்டாக இருக்கும். ஒப்பேக்குன்னு சொல்லுவாங்க. இது ரெண்டும் கிளாஸியாக இல்லாமல் ஒப்பேக்காக இருக்கும். இந்த பீட்ஸ் வந்து நல்லாயிருக்கும், கலர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும், போக பட் நீங்க வாஷ் பண்ணா, தண்ணிக்குள்ள போட்டு வாஷ் பண்ணா கண்டிப்பா இதோட கலர்ஸ் போக தான் செய்யும். ஏன்னா நான் என் ட்ரெஸ்ல யூஸ் பண்ணேன், எனக்கு இது வந்து நான் இப்போ ரொம்ப இதாக வச்சுக்க மாட்டேன். ஸோ வாஷிங் மிஷின்ல போட்டு கலர்ஸ் போயிடுச்சு. ஸோ நீங்க பத்திரமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் கலர்ஸ் வந்து போகவே போகாது, நல்லா இருக்கும் இது. ஸோ இது ரெண்டும் ஒரு டைப் ஆஃப் சுகர் பீட்ஸ். இது போக இன்னும் ஒரு வெரைட்டி இருக்குன்னா கிளாஸ். இது ரெண்டுமே வந்து இது மெட்டாலிக்கும் சரி ஒப்பேக்கும் சரி இது மாதிரி கிளாஸியா இல்லை, டிரான்ஸ்பரண்டா இருக்காது. ஸோ இது வந்து இந்த கிளாஸ் பீட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் கொஞ்சம். இந்த எஸ்பெஷலி இந்த கிரீன் வந்து நல்ல ஒரு மாதிரி வாட்டர்னு சொல்லுவாங்க, வாட்டர் போத்துன்னு சொல்லுவாங்க இது பேர். என்னன்னா வந்து கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கும், ஆனால் கலர்ஸ் இருக்கும். இதுல என்ன ப்ராப்ளம் ஆகாது, கலர் போகவே போகாது. ஏன்னா இதெல்லாம் வந்து கிளாஸ்க்குள்ளேயே கலர் இருக்கும். மற்றதெல்லாம் வந்து வெளியில கோட்டிங் தான், இந்த மெட்டாலிக் கோல்டு இதெல்லாம் வந்து வெளியில கோட்டிங் தான். பட் இது வந்து உங்களுக்கு கிளாஸே வந்து கலரா இருக்கும், இந்த கலர் போகாது. ஆனா வந்து கொஞ்ச நாள் இந்த மாதிரி பேக்கிங்லேயே போட்டு வச்சிருந்தா ஒரு மாதிரி பிளாக் ஆன மாதிரி இருக்கும். பட் அதவே வந்து நீங்க கையில வச்சு நல்லா தேய்ச்சி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து இந்த கலர் மறுபடியும், இந்த ஷைன் மறுபடியும் நல்லா வந்துடும். ஸோ இது வந்து பேக்கிங்ல இருக்கிறனால கொஞ்சம் பிளாக் மாதிரி தெரியுது. கையில எடுத்து தேய்ச்சிக்கணும், இந்த மாதிரி கையில வச்சு இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா வந்து கலர் மறுபடியும் நல்லா வந்து ஷைனிங் வந்துடும். இந்த கிளாஸ் சுகர் பீட்ஸ் எல்லாமே வந்து நல்ல ஷைனிங் இருக்கும், கலர்ஸ் நிறைய கிடைக்கும் இதுல. அதுலேயே வந்து இது வந்து இப்போ டபுள் ஷேடு, இந்த மாதிரி நிறைய இப்போ டபுள் ஷேட்ஸ் வருது, மெட்டாலிக்லேயும் டபுள் ஷேட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க பார்க்கும்போது நிறைய வாங்கி வச்சுக்கணும். இந்த நிறையனா அளவா சாம்பிள் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்படும் போது அந்த கலர் நமக்கு தேவையா திரும்ப அந்த கடையில் போய் அதை வாங்கிக்கலாம். இந்த ஷேட்ல பார்த்தீங்கன்னா ப்ளூ அண்ட் பிங்க், எல்லோ 3 கலரும் கலந்து தெரியும். இதெல்லாம் வந்து இந்த பீகாக் மாதிரியான டிசைன்ஸுக்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் யூஸ் பண்றதுக்கு. ஸோ சுகர் பீட்ஸ்ல இந்த வெரைட்டிஸ் இருக்கு. இது போக வந்து நம்ம கிட்ட இருக்கிறது ரவுண்ட் பீட்ஸ். ரவுண்ட் பீட்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து டல் கோல்டு ரவுண்ட் பீட்ஸ் இப்போ நான் வச்சிருக்கிறது. இதுல வந்து சைசஸ் இருக்கும். என்னென்ன சைஸஸ்னா இது வந்து நம்பர் 4, இப்போ நான் வச்சிருக்கிறது நம்பர் 4. இதுக்கு அடுத்து நம்பர் 3, 2, 1 வரைக்கும் இருக்கு. இதுக்கப்புறம் 4, 5, 6, 8 அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து டல் கோல்டில் ரவுண்ட் பீட்ஸ். இதே ரவுண்ட் பீட்ஸ்ல நமக்கு ஆன்டிக் கிடைக்குது, காப்பர் கிடைக்குது. காப்பர் சரி இப்போ வரனால காப்பர்ல இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ரவுண்ட் பீட்ஸ். அது போக இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா ரைஸ் பீட்ஸ். இதுலேயே வந்து ட்ராப் பீட்ஸ் இருக்கு, ரைஸ் பீட்ஸ் இருக்கு. இதுல எல்லாமே சைஸஸ் இருக்கு, நிறைய சைஸஸ் இருக்கு. வேணுங்கிற மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். அண்ட் இது போக சல்லி டியூப்ஸ் சொன்னேன் இல்லையா, இதுதான் இந்த சல்லி டியூப்ஸ். இது வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், டியூப் பீட்ஸ் தான். கட்டானாவே கொஞ்சம் டபுளா இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் வந்து சல்லி டியூப்ஸ். இது வந்து மெட்டாலிக் கிளாஸ் சல்லி. இது வந்து கிளாஸ் சல்லிலே வந்து கலர்.
இதுலேயே நிறைய கலர்ஸ் கிடைக்கும். இந்த மாதிரி கிளாஸ் ஐட்டமில் டிரான்ஸ்பரண்டாக இருக்குல்ல, இதில் வந்து எப்பவுமே நிறைய ஷேட்ஸ் கிடைக்கும் நமக்கு. அண்ட் இது போக இன்னும் ஒன்று சொல்ல வச்சேன், கிறிஸ்டல் பீட்ஸ். இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. கிறிஸ்டல் பீட்ஸில் இந்த சைஸ், இது ஐ திங்க் நம்பர் 4ன்னு நினைக்கிறேன். இந்த சைஸ் இது ஒரு கலர் தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்டல் பீட்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல ஷைன் ஆகும் நமக்கு இதாக ஒர்க் பண்ணும்போது. இது வந்து மற்ற பீட்ஸ் மாதிரி கிடையாது, அவ்வளோ சீக்கிரத்தில் கலர் போகாது, ரொம்ப ஷைனிங் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த கிறிஸ்டல் பீட்ஸ், ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம ரவுண்ட் பீட்ஸ்க்கு பதிலாக இது யூஸ் பண்ணலாம், இதுவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இன்னைக்கு பீட்ஸோட வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் அண்ட் அதை எப்படி சிம்பிளாக அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸில் வந்து மேக்ஸிமம் நம்மக்கிட்ட வந்து இந்த சுகர் பீட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கும் அண்ட் சல்லி பீட்ஸும் இருக்கும். ஸோ இது அவ்வளோ ஒரு சில இதில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்குன்றதை நாங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம் நம்மளோட சீனி பாசி இதில் வாட்ஸ்அப் ப்ரொஃபைலில். சீனி பாசி பிளாக் இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். ஸோ அதில் வந்து நம்ம அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்கல. அண்ட் சீனி பாசி நம்பர் வந்து கீழே இந்த ஸ்க்ரீன்லேயே வரும் உங்களுக்கு. அது 9488843439 இதுதான் வந்து சீனி பாசியோட நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்போட ப்ரொஃபைலில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். நான் காட்டுறேன் எப்படி பார்க்கணுங்கிறது. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது எப்படி ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இதுதான் வந்து சீனி பாசியோட வாட்ஸ்அப் ப்ரொஃபைல். இந்த ப்ரொஃபைலில் மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன ஷாப் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். இந்த ஐக்கான் டச் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட கேட்லாக் வரும். இந்த கேட்லாக்ல ஒரு கேட்லாக்லையும் ஒரு ஹெட்டிங்லையும் ஒன்று இருக்கும். இது குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்கு. அண்ட் இப்போ ரீசெண்டாக காட்டுக்கு, ஸ்டாண்டுக்கு, சுகர் பீட்ஸ் எல்லாமே ஒரு ஹெட்டிங்ல இருக்கு. இப்போ கட்டிங் குந்தன் வச்சுக்கோங்களேன். இந்த கட்டிங் குந்தன் டச் பண்ணீங்க அப்படின்னா இதுக்குள்ள என்னென்ன கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது இப்போ நம்ம கிட்ட தான் வாங்கணும் அவசியம் கிடையாது. இதில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்கிறேன். இதை அதாவது கட்டிங் குந்தன்னா இதில் இவ்வளோ கலர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு இது வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெட் கலர் டச் பண்ணுங்க. இதை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். எந்த நம்பருக்குன்னா இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணி இதில் எவ்வளோ குவான்டிட்டி வேணுங்கிறதே மென்ஷன் பண்ணி கிளியராக ஒரு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக நாங்களும் பில் பண்ணுவோம். எது அவைலபிளாக இருக்குது அவைலபிளாக இல்லைங்கிறது சொல்லிடுவோம். அது மாதிரி இதில் வந்து கார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எங்கே வரும் மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் கார்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கார்ட் மட்டும் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா வந்து எங்களுக்கு நீங்கள் கார்ட்டுன்னு செலக்ட் பண்ணிடுவீங்க. பட் எங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரே இதாக தான் வரும். முன்னாடி இருக்கிற பிக்சர் மட்டும் தான் வரும். ஸோ கார்ட் மட்டும் யூஸ் பண்ணாதீங்க. என்ன வேணுமோ அதை தனியாக ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதை வந்து கீழே மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. ஸோ இதுதான் வந்து சீனி பாசியில் ஆர்டர் பண்ண வேண்டிய ப்ரொசீஜர். இல்லை உங்களுக்கு வெளியில் கிடைக்குது இந்த மெட்டீரியல்ஸ்லாம் அப்படின்னா வந்து ஒரு வெரைட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக தான் இது சொல்லவும் செய்கிறேன். இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் இருக்கிற மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு லோக்கலில் பக்கத்தில் ஈஸியாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அங்கேயே கூட வாங்கிக்கலாம். பட் இதில் இருக்கிற வெரைட்டிஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சுகர் பீட் ஒர்க் இன்னும் முடியலை, இன்னும் இருக்குது. அடுத்த வீடியோஸில் வந்து சுகர் பீட்லேயே அடுத்து வாட்டர் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது அதெல்லாம் காட்டுவோம். ஸோ கண்டிப்பாக ரெகுலராக பாருங்கள். நானும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை. சாரி, ஹோம்ஒர்க் சொல்ல மறந்துட்டேன். ரொம்ப சிம்பிளாக ஒரு ஹோம்ஒர்க் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது ஜஸ்ட் சுகர் பீட் மட்டும் வச்சு இன்னைக்கு பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் மறுபடியும் வந்திருக்கு வீடியோஸ்குள்ளே. ஸோ அதனால் வந்து அடுத்த ஹோம்ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக தரேன். இப்போதைக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன லோட்டஸில் வந்து சுகர் பீட் அவுட்லைனும் இந்த லைனில் வந்து ஒரு கட்டான லைனும் ட்ரை பண்ணி வைங்க. அண்ட் இதில் வந்து இந்த ஷார்ப்னஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஷார்ப்னஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக லோட்டஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நிறைய இடத்துல ஷார்ப்னஸ் வரும். ஸோ இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்த ஹோம்ஒர்க் வந்து இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். கீப் ப்ராக்டிசிங். பை.